கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 9:37-38 இயேசு இப்படியாய் சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு, தமது அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படியாக பிதாவின் இடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. இதோ வயல் நிலங்களை முற்றி இருக்கிறது. ஆம், கண்களை ஏறிட்டு பார்க்கும் பொழுது எத்தனையோ இடங்களிலே கர்த்தருக்காக வேலை செய்ய வேலையாட்கள் தேவையாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை பயன்படுத்தும்படியாக நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? கண்களை ஏறிட்டு பார், அறுப்புக்கு வயல் நிலங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. கலங்கும் கண்களோடு கர்த்தர் நமக்காக ஏங்கி நிற்கிறாரே. சொல்லுவோமா, அறுப்பு மிகுதி, ஆட்கள் இல்லை என்று சொல்லி எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுவீர்களா? ஆட்கள் இல்லை, ஆளிருந்தாலும் ஆனதில்லை. கலங்கும் கண்களில் கண்ணீரோடு மன்னவன் இயேசு ஏங்குகின்றார். கண்களை ஏறிட்டு பார், வயல் நிலம் அறுப்புக்கு ஆயத்தமே. வயல் நிலம் அறுப்புக்கு ஆயத்தமே. ஆத்தும ஆதாய பணிகட்காய் ஜெபிக்கும் உள்ளங்கள் எங்கும் இல்லை. உள்ளம் உடைந்து பாரத்தால் ஜெபிக்க நீ முன் வருவாயா? கண்களை ஏறிட்டு பார், வயல் நிலம் அறுப்புக்கு ஆயத்தமே. கண்களை ஏறிட்டு பார், வயல் நிலம் அறுப்புக்கு ஆயத்தமே. சுயத்தை வெறுத்து கொடுத்திடும் பக்தரின் காரங்கள் வெகு சொற்பம். இயேசுவுக்காக கொடுப்பாயா? பரலோகத்தில் சேர்த்து வைப்பாய். கண்களை ஏறிட்டு பார், வயல் நிலம் அறுப்புக்கு ஆயத்தமே. கண்களை ஏறிட்டு பார், வயல் நிலம் அறுப்புக்கு ஆயத்தமே. அறுப்பு மிகுதி, ஆட்கள் இல்லை, ஆளிருந்தாலும் ஆனதில்லை. கலங்கும் கண்களில் கண்ணீரோடு மன்னவன் இயேசு ஏங்குகின்றார். கண்களை ஏறிட்டு பார், வயல் நிலம் அறுப்புக்கு ஆயத்தமே. கண்களை ஏறிட்டு பார், வயல் நிலம் அறுப்புக்கு ஆயத்தமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ஒரு விஷய தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, எங்களோடு கூட பேசும் அப்பா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேச போகிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, ஆவியானவர் எங்களிலிருந்து பேசுவீராக. ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறவர்கள் போல உடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு போதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கூட பண்டிகைகளை ஆசரிப்பதை குறித்து நாம் சிந்திக்கவிருக்கிறோம். வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம், லேவியராகமம் 23ஆம் அதிகாரம்
அப்படியாக உபாகமம் 16ஆம் அதிகாரத்தை நாம் இந்த நாளில் எடுத்து வைத்துக்கொள்வோம். இந்த மூன்றிலும் கர்த்தர் எப்படி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் சிந்திக்கப் போகிறோம். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகைகளை ஆசரிப்பாயாக. வருஷத்தில் 3 தரம் பண்டிகை ஆசரிப்பாயாக. 3 பண்டிகைகளை நாம் ஆசரிக்க வேண்டுமாம். எங்கு ஆசரிக்க வேண்டுமாம்? உபாகமம் 16ஆம் அதிகாரம் 11 வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ வந்து அந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். இந்த பண்டிகையை யாரெல்லாம் கொண்டாட வேண்டும்? நீயும் உன்னுடைய குமாரனும் உன்னுடைய குமாரத்தியும் வேலைக்காரனும் வேலைக்காரியும் லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வந்து கொண்டாட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3 தரம் வர வேண்டுமா? 3 தரம் பண்டிகையை ஆசரிக்க வேண்டுமாம். இன்னும் அழகாய் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 23:17 சொல்லுகிறது, வருஷத்திலே 3 தரம் உன் ஆண் மக்கள் எல்லாரும் கர்த்தருடைய சந்நிதியிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி. ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பண்டிகை காலங்களிலே பிள்ளைகளெல்லாம் தங்களோடு வந்து இருக்கும்படியாகவே விரும்புவார்கள் அல்லவா? இதைத்தான் ஆண்டவருடைய உள்ளமும் எதிர்பார்க்கிறது. அவர் நமக்கு நல்ல தகப்பன் அல்லவா? அவர் தகப்பனைப் போல என் வீட்டிற்கு நீங்கள் வந்து என்னுடைய நாமம் எங்கே விளங்குகிறதோ அந்த ஸ்தானத்திலே நீங்கள் எல்லாரும் ஒன்று கூடி வர வேண்டும். உன்னுடைய ஆண் மக்கள் எல்லாரும் வர வேண்டும் 3 முறை என்று சொல்லும் பொழுது, ஆண் மக்களோடு கூட யாரெல்லாம் வருவார்கள்? அந்த வீட்டின் மனைவி, அந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் எல்லாரும் வருவார்கள் அல்லவா? அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், குமாரன் குமாரத்தி பரதேசி எல்லாரும் என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். எத்தனை அருமையான அவருடைய உள்ளத்தை பாருங்கள். நமக்காக ஏதோ நம்முடைய வாழ்க்கை ஒரு விதமான மொனாண்டனஸாக ஒரு விதமான எதிர்பார்ப்பு இல்லாதபடிக்கு தொய்ந்து போன நிலைமையில் இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. அவர் சொல்லுகிறார், பண்டிகைகளை கொண்டாடுங்கள் என்று சொல்லி. பண்டிகைகளை கொண்டாடும்போது உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். ஆனால் அது நோக்கமில்லாத ஒரு பண்டிகையாக இருக்கக்கூடாது. நோக்கமில்லாத பண்டிகையாக இருப்பதை தேவன் விரும்பவே இல்லை. வருஷத்திலே 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் யாவரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் அவர் சந்நிதிக்கு முன்பாக வரக்கடவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக நம் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கொடுத்த நியமம் என்று நினைக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலும் இதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அருமையாக கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து கர்த்தர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள், வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல் என்றார். ஆண்டவர் இப்படியாயா மோசே இடத்திலும் ஆரோனிடத்திலும் சொல்லி அனுப்புகிறார், வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்யும்படியாக. பாருங்கள், வனாந்தரம் போன்ற சூழ்நிலை நமக்கு வந்தாலும் கூட அங்கே நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டுமா? நாம் ஆராதனை செய்ய வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் வனாந்தரத்திலே நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் நமக்கு அருமையான கானான் தேசத்தை நிச்சயமாகவே கொண்டு போய் சேர்ப்பார் அல்லவா? அதிலே கொண்டு போய் சேர்ப்பார் அல்லவா? அடிமைத்தன தேசத்திலிருந்து கர்த்தர் பரம கானானுக்குள்ளே அவர் அழைத்து செல்லுகிறவர். அங்கே ஜனங்கள் அந்த வனாந்தரத்திலும் அவர் கொண்டாட்டங்களை கொண்டாடும்படியாக செய்கிறார். அவர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திற்கு ஆண்டவர் குழந்தைகளோடு வரும்படியாக அவர் அன்போடு எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, அவர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் எப்படி வர வேண்டுமாம் பாருங்கள். யாத்ராகமம் 23:15 சொல்லுகிறது, அவருடைய சந்நிதியிலே என் சந்நிதியிலே வெறும் கையாய் வர வேண்டாம். வெறும் கையாய் வர வேண்டாம். வெறுங்கையாய் இந்த 3 பண்டிகையிலும் நம்ம வெறும் கையாய் போகக்கூடாதாம். என்னென்ன பண்டிகைலாம்? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 2வதாக வார பண்டிகை, 3வதாக கூடார பண்டிகை. முதலாவதாக நாம் சிந்திக்கிறோம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இதனை பஸ்கா பண்டிகை என்றும் சொல்லலாம்.
பாவ பரிகாரியாக இயேசுவை நாம் அனுபவிக்கிற பண்டிகை. பாவ பரிகாரியாகிய இயேசுவை, உயர்த்தப்பட்ட அந்த இயேசுவை அனுபவிக்கிற, அவருடைய அந்த ஸ்லாக்கியமாகிய பாவத்தையும் சாபத்தையும் சிலுவையிலே எடுத்து போட்டதை நினைவு கூறுகிற ஒரு பண்டிகை. பிரியமானவர்களே, யாத்ராகமம் 23:15 சொல்லுகிறது, ஆபிப் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக, இந்த மாதத்தில் தானே நீ எகிப்திலிருந்து புறப்பட்டாயே. யாத்ராகமம் 12:15-20 லேவியராகமம் 23:5-8 வரைக்கும் இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை நாம் எப்படி ஆசரிக்க வேண்டுமாம்? 7 நாள் அதை புசிக்க வேண்டும். முதல் நாளில் புளித்த மாவை வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். பரிசுத்த சபை கூடி வருதல் வேண்டும். அங்கே ஒரு வேலையும் செய்யப்படக்கூடாது. அன்றைய தினம் சாப்பிடுவதற்கு எதையோ அதை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும், மற்ற வேலைகளை செய்யக்கூடாது. இது நித்திய நியமமாக அனுசரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். சபை கூடி வர வேண்டும், சபை கூடி வர வேண்டும். பண்டிகையின் போது கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஒரு மனமாய் ஆராதிக்க வேண்டும். 7 நாள் இதை நாம் உண்ண வேண்டும். உண்பதுதான் அல்லவா பண்டிகை. ஆகவே ஆண்டவர் புளிப்பில்லாத அப்பத்தினாலே நம்மை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். யாத்ராகமம் 13:6-7 வரைக்கும் நாம் இதே வசனங்களை நாம் பார்க்க முடியும். எருசலேம் தேவாலயம் தான் அவர் தெரிந்து கொள்ளுகிற ஸ்தானம். ஆகவே யூத ஜனங்கள் எல்லாரும் அந்த எருசலேம் தேவாலயத்திலே 3 முறை அவர்கள் காணப்பட வேண்டுமாம். இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை எந்த நாட்களிலே கொண்டாடப்படும்? ஆபிப் மாதம் என்று சொல்லுகிற பொழுது ஈஸ்டருக்கு அடுத்த சில காலங்கள் என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம். பாருங்கள், அங்கே பார்லி அதிகமாக அங்கே விளைவிக்கப்படும், பார்லியினுடைய விளைச்சல் வருகிற நாட்கள். ஆகவே அந்த பார்லி விளைச்சலை நாம் அவர்கள் கொண்டு வந்து அவருடைய சமூகத்திலே படைப்பார்களாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:17 கூட இயேசுவும் கூட இதை அனுசரித்தார். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பஸ்கா பண்டிகை இதுதான் புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. இதை எப்பொழுது அனுசரித்தார்கள்? யாத்ராகமம் 12 நாம் வாசிக்க முடியும். அங்கே பாருங்கள், எப்படி இந்த பஸ்காவை ஆசரித்தார்களாம். பஸ்கா பள்ளியை நீங்கள் எப்படி ஆசரிக்க வேண்டும்? அந்த விதமாவது, நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் அறையை கட்டிக்கொண்டு, உங்கள் கால்களிலே பாதரட்சியை தொடுத்து கொண்டு, உங்கள் கையிலே தடிகளை எடுத்துக்கொண்டு தீவிரமாய் இதை புசியுங்கள். உங்கள் வீடுகளிலே புளித்த மாவு இருக்கக்கூடாது. ஏனென்றால் அன்றைய தினம்தான் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்காக அவர்கள் புறப்பட்டுபடியாக ஆண்டவர் செய்கிறார். அங்கே எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டும்படியாக முதற் பிள்ளையின் சங்காரம் அங்கே தொடங்குகிறது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வீட்டின் நிலைக்கால்களில் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை பூசுங்கள். இப்படியாக புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரித்து நீங்கள் தீவிரமாய் புறப்பட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இந்த எகிப்து என்பது அங்கே அது ஒரு பாவமுள்ள அடிமைத்தனம் உள்ள நிறைந்த இடம். பாருங்கள், ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்துகிறார். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடும்படியாக பரிசுத்தத்திற்குள்ளே நாம் கடந்து வரும்படியாக செய்கிறார். இந்த நாளிலும் கூட இயேசுவிடத்திலே வருகிற பொழுது அங்கே பாவம் கழுவப்படுவதை நாம் பார்க்கிறோம். என்ன மாதிரியான இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையை இந்த நாட்களிலே கொண்டாடும்படியாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 5:7-8 இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அதாவது பரிசுத்தமாய் துப்புரவு உண்மை என்கிற விதத்திலே நாம் இந்த பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
இந்த பண்டிகையின் போது நம்மிடத்தில் புளித்த மாவு காணப்படக்கூடாது. இந்த நாள் கர்த்தருக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட நாளாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக நாம் இதை அனுசரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய இடத்திலே அனுசரிக்க வேண்டும். கர்த்தருடைய இடத்திலே சபை கூடி வந்து எல்லாருமாக சேர்ந்து நாம் இதை அனுசரிக்க வேண்டும் என்றே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அது பஸ்கா பண்டிகை, அது இயேசு உயர்த்தப்பட்டதே, இயேசு நமக்காக பாவ சாப பரிகாரியாக மாறினதை நினைவு கூறுகிற பண்டிகையாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக பாருங்கள், வார பண்டிகை என்று நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அப்படியாக லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே நாம் இந்த இரண்டாவது பண்டிகை குறித்து வாசிக்கிறோம். வாரத்தின் பண்டிகை. இந்த பண்டிகையின் மறுபெயர் அறுப்பின் பண்டிகை அல்லது முதற் பலனின் பண்டிகை, அல்லது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டின்படி இது பெந்தைக்கோஸ்தையின் பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே அறுப்பின் பண்டிகை அல்லது வார பண்டிகை, புதிய ஏற்பாட்டிலே பெந்தைக்கோஸ்தையின் பண்டிகையாக அது காட்டப்படுகிறது. பிரியமானவர்களே, கோடை காலத்தின் முன்பகுதி. இப்பொழுது அங்கே அறுப்புக்கு கோதுமை இருக்குமா? கோதுமை விளைந்த முதல் பலனை அவர்கள் ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டுமாம். அந்த முழு அறுவடையும் அதன் பின்பு நடக்கப் போகிறது. அதற்கு முன் அடையாளமாக முதற் பலனை கொண்டு வந்து ஆண்டவரிடத்திலே படைக்கிறார்களாம். இங்கே 7 வாரங்கள் சென்ற பின்பு 50வது நாள் இந்த அறுப்பின் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இங்கே முக்கியமானது புளித்த மாவினால் சுடப்பட்ட அப்பம். இங்கே என்ன செய்வார்களாம் பாருங்கள். இங்கே மிருக ஜீவன்களையும் அவர் பலியிடும்படியாக கொண்டு வருவார்கள். சபை கூடி வருகிற நாளாக இது அனுசரிக்கப்படும். இங்கே பாருங்கள், ஏன் இந்த பண்டிகை? தினந்தோறும் ஆண்டவர் நம்மை அப்ப தாழ்ச்சி இல்லாமல் நடத்தினதை நினைவு கூறும்படியாக, அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த பண்டிகையை கொண்டாடும்படியாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10-11 வரைக்கும் சொல்லுகிறது, வெள்ளாமையை நீ அறுக்கும் பொழுது முதற் பலனில் அரிக்கட்டை கொண்டு வந்து ஆலயத்தில் கொண்டு வந்து ஆசாரியனிடத்தில் கொடுப்பாயாக. அவன் என்ன செய்ய வேண்டுமாம்? அதை அசைவாட்டும் பலியாக கொடுக்க வேண்டுமாம். அசைவாட்டும் பலியாக. அசைவாடுதல் என்றால் என்ன பார்ப்போம் என்றால், வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது. அங்கே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இப்பொழுது இது ஆவியானவருக்காக அசைவாட்டுதலின் பலியாக எண்ணப்படும். இந்த நாட்களிலே கூட ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதற்காகவே இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். ஆகவே தான் அந்த முதற் பலனை கர்த்தருக்கு கொண்டு வர வேண்டும். கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தாராம். அந்த முதற் பலனாக அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். அதை நினைவு கூறுகிற ஒரு பண்டிகை. அந்த பண்டிகை தான் வார பண்டிகை அல்லது அறுப்பின் பண்டிகை என்று சொல்லப்படும். இங்கே ஒரு அசைவாட்டுதலின் பலியை நாம் பார்க்கிறோம். பரிபிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 15:22-23 சொல்லுகிறது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவருடைய வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அங்கே விடுதலையும் உண்டு. நாம் அசைவாட்டுகிற அந்த முதற் பலன் பரிசுத்த ஆவியானவருக்கு உரியது. கலாத்தியர் 3:14 சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படிக்கு இப்படி ஆயிற்று. ஆவியானவர் சொல்லப்பட்டதை, அந்த வாக்குத்தத்தத்திலே சொல்லப்பட்ட அந்த ஆவியானவரை பெறும்படிக்கு இப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று?
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1 நாம் சில வசனங்களை வாசிக்கிற பொழுது எல்லாரும் ஒருமனப்பட்டு பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே 120 பேருக்கும் அதிகமானவர்கள் அங்கே மேல் வீட்டறையிலே காத்திருந்தார்கள். பாருங்கள், ஒரு பண்டிகை ஆசரிக்கும் பொழுது கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற ஸ்தானத்தில் அவர்கள் வந்து காத்திருக்க வேண்டும். அவர்கள் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லவா ஆண்டவர் பண்டிகைகளை கொண்டாடச் செய்கிறார். இந்த பெந்தைக்கோஸ்தே நாள், இந்த புதிய ஏற்பாட்டின்படி இந்த பெந்தைக்கோஸ்தேயின் பண்டிகை எப்படி அனுசரிக்கப்படுகிறது பாருங்கள். இந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகையில் யூதர்கள் எல்லாரும் பயணப்படுவார்களாம். எல்லாரும் எருசலேம் தேவாலயத்தில் வந்து கூடுவார்களாம். அந்தந்த தேசங்களிலே பற்பல பாஷைகளை பேசுகிற யூதர்கள் அங்கே வருவார்கள். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாளிலே அந்த அறையிலே பலத்த காற்று வந்தது, அக்னிமயமான நாவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 2:4 சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தந்தருளின வரத்தின்படியே அவர்கள் பற்பல பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அதை எல்லாரும் அநேகர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நாம் நம்முடைய பாஷையிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அங்கே கூடியிருந்த யூதர்கள் பேசிக்கொண்டிருந்தவர்களை பார்த்து, ஓ, இவர்கள் எல்லாரும் நம்முடைய பாஷையிலே, தங்களுடைய பாஷையிலே, அதாவது கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய பாஷையிலே தேவனுடைய மகத்துவத்தை சொல்லுகிறார்களே என்று சொல்லி அவர்கள் பிரமித்தார்களாம். ஏன் அப்படி சொன்னார்கள் பாருங்கள். இயேசு கிறிஸ்து 9ஆம் அதிகாரத்தில் எப்படியாய் சொல்லுகிறார், அவர் பட்டணங்கள் எங்கும் சுற்றி நடந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து நோயாளிகளின் நோய்களை நீக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37-38 ஆண்டவர் சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி பிதாவானவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. இது ஒரு அறுப்பின் பண்டிகை அல்ல. அறுப்பு மிகுதி, கண்களை ஏறிட்டு பாருங்கள். இதோ வயல்வெளியில் எல்லா கதிர்களும் முற்றி போய் நிற்கிறது, என்னுடைய பண்ணையிலே வேலை செய்ய ஆட்கள் தேவை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதுதான் அறுப்பின் பண்டிகை. நாம் ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தும்படியாக, நம்மை பயனுள்ள பாத்திரமாக பயன்படுத்தும்படியாக ஆண்டவரிடத்தில் இந்த அறுப்பின் பண்டிகையின் மகிழ்ச்சியை நாம் கொண்டாட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பெந்தைக்கோஸ்தேயின் ஆவி நமக்குள்ளே வருகிற பொழுது பாருங்கள், அவர்கள் எல்லாரும் பிரமிப்பார்கள், தேவனுடைய மகத்துவத்தை எல்லாரும் பேசுவார்கள். ஆண்டவராகிய இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இந்த சீஷர்கள் கூட தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே பற்பல பாஷைகளிலே பேசி மற்ற எல்லா யூதர்களுக்கும், அங்கே கூடி வந்த பற்பல தேசத்தை சேர்ந்த யூதர்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்களாம், சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 2ஆவதான பண்டிகை வாரத்தின் பண்டிகை அல்லது அறுப்பின் பண்டிகை என்று எழுதப்பட்டிருக்கிறது, பெந்தைக்கோஸ்தே நாளின் பண்டிகை. 3ஆவதாக நாம் பார்க்க போகிறது கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகைக்கு இன்னொரு பெயர் சேர்ப்பு கால பண்டிகை அல்லது 2ஆம் வருகையிலே நாம் எதிர்பார்க்கிற அந்த காலத்தை அது குறிப்பிடுகிறது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாகும். யாத்ராகமம் 34:22, யாத்ராகமம் 23:16 இவைகளிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்த்த போது சேர்ப்பு கால பண்டிகையை ஆசரிப்பாயாக. இந்த கூடார பண்டிகையும் சேர்ப்பு கால பண்டிகையும் ஒன்று போல் இருக்கும். இது எத்தனை நாள் அனுசரிக்கப்பட வேண்டும்? 7 நாள். முதல் நாளும் 8ஆவது நாளும் சபை கூடி வருகிற நாள். இந்த நாளும் ஒரு ஓய்வு நாளை போல பரிசுத்தமாய் ஆசரிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இங்கே என்ன நடக்குமாம், இந்த நாட்களிலே திராட்சை கனிகள் ஏராளமாய் விளைந்திருக்கும், பேரீச்சைகள் அதிகமாய் விளைந்திருக்கிற ஒரு நல்ல பருவம். ஆகவேதான் லேவியராகமம் 23:40 சொல்லுகிறது, முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சத்தின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்று அலரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாய் இருங்கள். லேவியராகமம் 23:43 சொல்லுகிறது, 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். கூடாரத்தில் வாசம் பண்ணும்போது என்ன ஒரு எண்ணம் இருக்கும்? நம் பரதேசி,
நமக்கு எதுவும் சொந்தமில்லை, இந்த பூமி சொந்தமில்லை, நாம் தங்கி இருக்கிற வீடு நமக்கு சொந்தமில்லை. ஆனால் இன்னொரு எண்ணமும் வரும். கூடாரத்தில் இருந்த நம்மை அவர் இவ்வளவாய் நினைவு கூர்ந்து இன்றைக்கு நல்ல ஸ்தானங்களிலே நல்ல தேசத்திலே நாம் தங்கும்படியாக செய்திருக்கிறார். இந்த நன்றிக்காகத்தான் நாம் கூடார பண்டிகையை கொண்டாட வேண்டுமா? கூடார பண்டிகையை நாம் கொண்டாடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே அங்கே என்ன நடக்குமாம்? இஸ்ரவேல் ஜனங்கள் சீலோவாம் குளத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து தேவாலயத்தின் மேல் ஊற்றுவார்களாம். தேவாலயத்தை பரிசுத்தம் பண்ணுவதற்காக சீலோவாம் குளத்திலிருந்து கொண்டு வருவார்கள். இதைத்தான் இயேசு எப்படி அனுசரித்தார் பாருங்கள். யோவானின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 37-38 இந்த கூடார பண்டிகையை ஆண்டவர் பண்டிகை என்று குறிப்பிடுகிறார். பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன், என்னிடத்தில் வரக்கடவன். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். பாருங்கள், இப்படித்தான் சீலோவாம் குளத்தில் இருந்த தண்ணீர் எவ்வளவு விசேஷமானது. அதை காட்டிலும் நல்ல தண்ணீர், ஜீவ தண்ணீர் நமக்கு உண்டு. அதைத்தான் ஆண்டவர் இந்த பண்டிகை நாட்களிலே அனுபவிக்கும்படியாய் நினைவு கூறும்படியாய் செய்கிறார். இயேசு மகிமையாய் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். அவரும் கூட இந்த பூமியாகிய கூடாரத்திலே சில காலம் தங்கி இருந்தாரே. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஜனங்களாகிய நமக்குள்ளே, பாவிகளாகிய நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை எப்படி இருந்ததா? பிதாவானவருடைய ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லி, தேவனால் மீட்கப்பட்டவர்கள் தேவனோடு அனுபவிக்கிற இந்த பண்டிகை, தேவனோடு இருக்கிற இந்த பண்டிகை பாருங்கள். நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. சூழ்நிலை மாறுமே. முடியாததும்
போதுமே ஆவியானவரே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர்